ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நாகர்கோயில் ஸ்பெஷல் முந்திரி கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டமான ரெசிபியெல்லாம் இல்லை, சிம்பிளாகவே பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாசி பயறு, அப்புறம் தேங்காய், அரிசி மாவு, வெல்லம், பைண்டிங்காக வந்து கொஞ்சமாக மைதா மாவு, சுக்கு, ஏலக்காய் இவ்வளவும் தேவைப்படும். இதோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ முதல்ல பாசி பயறு எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த க்ரீன் கலர் மாறி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் மாதிரி வரும். அந்த ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹையாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு வேளை இது வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் இது வந்து சிம்மில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாற தொடங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வறுத்தாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை இப்போ மாற்றிடலாம். அவ்வளோதான். இது இப்போ நல்லா கூல்டவுன் ஆகணும். இப்போ இதே பேனில் வந்து கோகோனட் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது ட்ரை ரோஸ்ட் தான், இதில் எண்ணெயோ தண்ணியோ போட்டு நம்ம பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை இது பாத்திரம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்ல கனமான பாத்திரம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து இரும்பு பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். நீங்கள் ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா தேங்காய் வந்து கரிஞ்சிரும். அதனால் ஹையில் வச்சு பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம கை எடுத்தோன்னா ஒரு வேளை நம்ம சிம்மில் வச்சுருந்தா கூட சில டைம் வந்து இந்த தேங்காய் வந்து கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் இது வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்து ரோஸ்ட் ஆகி கிடைக்கும் நமக்கு. இப்போ தான் எனக்கு ரோஸ்ட் ஆக தொடங்குது. இதோ எனக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருவோம். இதில் வந்து அந்த பாசி பயறு இருக்குல்ல, அந்த பயரை மட்டும்தான் நம்ம அரைக்கணும். தேங்காவை வந்து அரைக்கக்கூடாது. அந்த பயரை அரைக்கும்போது இந்த சுக்கு, ஏலக்காய் இருக்குல்ல, இதையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கிறலாம். இல்லை உங்கள்கிட்ட சுக்கும் அப்புறம் வந்து ஏலக்காவும் பவுடராக இருக்குதுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். சுக்கும் ஏலக்காவும் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது உங்கள்கிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அந்த டைம் அது போட்டால் போதும். இல்லை உங்கள்கிட்ட ஹோல் ஏலக்காவும் சுக்கும் தான் இருக்குதுன்னா நீங்கள் வந்து அதை வறுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, அது அந்த பயறு கூடையே போட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு அதை அரைக்கும்போது இதையும் சேர்த்து அது கூட போட்டு அரைச்சிருங்க. இப்போ இது ஒரு சைடு ஆறட்டும். இனி அடுத்தது நம்ம வந்து பாகு காய்க்கணும். அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃபுல்லாக இருந்ததுனாலும் நீங்கள் அதை போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம பாகு காய்க்கணும்.
இது வந்து ரொம்ப கட்டி ஆகணும்னு தேவை கிடையாது. இது லைட்டாக ஒரு சின்ன கம்பி பதம் வந்ததுன்னா போதும். இந்த டைமு நம்ம அந்த பயறு இருக்குல்ல, பயறை வந்து ஒரு கொரகொரப்பான பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இதோ எனக்கு இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு, பாகும் ரெடி ஆயிடுச்சு. இனி அது வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற வேலை தான் இருக்கும். இதில் வந்து அடியில் கல் இல்லைன்னா சின்ன சின்ன மண் தூசி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் வடிகட்டி சேர்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ பயறை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், அப்புறமா வந்து அந்த வெள்ளை பாகு பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் இதில் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அந்த பாகு வந்து ஆறி இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கணும். அது கொதிச்ச டைம் இருக்கும்ல, அதே டைம்லேயே நம்ம எடுத்து இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வராது. இது சூடோடையே மிக்ஸ் பண்ணணும். இது கை வச்செல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா எல்லா மாவுலேயுமே வந்து அந்த பாகு மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுறணும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப திக்காக அந்த பாகு காய்ச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வராது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த இனிப்பு வந்து படணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். நமக்கு என்ன சைஸ், மேக்ஸிமம் ஒரு ஸ்மால் டு மீடியம் சைஸில் தான் வந்து இந்த முந்திரி கொத்து கிடைக்கும். ரொம்ப பெருசாக இருந்தால் அது அந்தளவு நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காதுல்ல. அதனால் நம்ம வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சூடோடு இருக்கும், நம்ம கையில் இதே நார்மலாகவே வச்சு நம்ம இதை உருண்டை பிடிச்சோன்னா அந்த ஸ்வீட் இதுக்கு வந்து கையில் வந்து ஒட்டி பிடிச்சிரும். அதனால் கையில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இதை வந்து ஒரு ரோல் பண்ணிக்கலாம், உருண்டை பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, நம்ம லூஸாக வந்து உருண்டை பிடிக்கக்கூடாது. அப்படின்னா அது உடஞ்சி போயிடும். நல்லா டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சூடு ஆறின பிறகு பண்ணுனா நம்மளால் இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வராது. அதனால் கொஞ்சம் சூடோடையே பண்ணணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். உருண்டை வந்து டைட்டாக நல்லா அமுக்கி அமுக்கி உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த ஷேப் வந்து அப்படியே நின்றும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் உருண்டை பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது இதை வந்து 20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். ஏன்னா இந்த உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல, இது கொஞ்சம் செட் ஆகணும். அதுக்கப்புறமா
ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, இதை வந்து ஒரு அரை கப்புலேருந்து 3/4 கப் வரைக்கும் இருக்கும் இந்த அரிசி மாவு. இந்த மாவுக்கு கூட ஒரு 1/4 கப் மாதிரி மைதா மாவு ஆட் பண்ணணும். மைதா மாவு வெறுமனே அந்த கோட்டிங் வந்து பைண்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான். இது கூட கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணணும் கலருக்காக. அதுக்கப்புறமா சால்ட்டு. இதோட கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி நான் முதல்ல அதிகமாக தண்ணி ஊற்றினேன்னா ஒரு வேளை நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது, ரொம்ப லூஸ் ஆயிரும், இல்லைனா ரொம்ப கட்டி ஆயிரும் மாவு. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல மஞ்சள் பவுடர், அதுவும் வந்து ஒரே இடத்துலையே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் கரெக்டாக வரும் எனக்கு. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நமக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும், அப்போ தான் போட்ட உடனே நமக்கு ரெடி ஆகும். இரும்பு சட்டியில் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது, ஏன்னா அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. அதனால் இந்த எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு உருண்டையாக அந்த மாவு இருக்குல்ல அதில் போட்டு வச்சுக்கலாம். ஒரே டைமுக்கு ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாவில் போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். இது போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி பிடிச்சிக்கிறோம், அதனால் அது பரவாயில்ல. இது கடையிலேருந்து வாங்கும்போது கூட நமக்கு அப்படி தான் கிடைக்கும், தனித்தனியாக இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். இப்போது இது உள்ளே இருக்கிறது ஆல்ரெடி குக் ஆனது தான், அதனால் உள்ளே ஃப்ரை ஆக தேவையில்லை. வெளியில் நம்ம போட்டிருக்கிற மாவு இருக்குதுல்ல அது மட்டும் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் நேரம் ஆன உடனே இதை அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். எங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன விசேஷம் வந்தாலுமே முதல்ல செய்கிறது இந்த முந்திரி கொத்தா தான் இருக்கும். ஒரு கல்யாணமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கிறிஸ்மஸ், நியூ இயர், இல்லை ஒரு பொங்கல், தீபாவளி, எதுனாலுமே வந்து முதல்ல முந்திரி கொத்து தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விஷயம் ஸ்பெஷல் இருக்கும்ல, எங்கள் ஊரில் இது கொஞ்சம் ஸ்பெஷல். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படியெல்லாம் தேவை கிடையாது, இது லைட் எல்லோயிஷ் கலரில் தான் இருக்கும் இந்த ஸ்நாக்கு. இங்கே பாருங்கள், இந்த பபுள்ஸ் அடங்கணும். முதல்ல போடும்போது ரொம்ப பபுள்ஸ் வந்துட்டுருக்கும், இப்போ பாருங்கள் பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கிருச்சு. அதனால் இந்த டைம் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டான டைமு. இதே மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து மாற்றிடுறேன். இப்போ அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், போடும்போது எவ்வளோ பபுள்ஸ் வருதுன்னு. அது குக் ஆகிடுச்சுன்னா அந்த பபுள்ஸ் வரது வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்படின்னா நம்மளோட ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம். இந்த தடவை தீபாவளிக்கு நீங்கள் இந்த ஸ்நாக் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.